எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. பயணம் வித் தமிழன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், லண்டனில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். நாங்கள் சொல்ல போகிற இந்த அருங்காட்சியம் ஒரு சாதாரணமான மியூசியமே இல்லை. இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களோட கதையை நமக்கு சொல்கிற ஒரு கால பயணமாக தான் இந்த காணொளி அமையிருக்குது. ஒரு காலத்தில் இந்த பூமியை ஆட்சி செய்த மிகப்பெரிய உயிரினங்கள், பல டன் எடையுள்ள இந்த டைனோசர்கள், கடலில் வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினங்கள், பூமியில் தோன்றி மறைந்த விலங்குகள், இவை அனைத்துமே நேரில் பார்ப்பது போன்ற ஒரு அனுபவம் தரும் இடம்தான் லண்டனில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். இங்கே நுழைஞ்ச உடனே நாம் மனிதர்கள் வாழும் உலகத்தை மறந்து பல மில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செய்கிறது போல ஒரு உணர்வு கிடைக்கும். லண்டனோட சவுத் கென்சிங்டன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த அருங்காட்சியகம் 1881ஆம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. இதனோட ஆரம்பம் ஒரு மனிதனின் இயற்கை மீதான ஆர்வத்தில் இருந்து தொடங்கிச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், அவர்தான் சர் கேன் சலோனே. இவர் ஒரு மருத்துவராக இருந்தாலும் உலகத்தோட பல பகுதிகளில் இருந்து அரிய தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், கற்கள் மற்றும் இயற்கை மாதிரிகளை சேகரிக்கிறாரு. அவரோட சேகரிப்பு தான் பின்னர் இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டது. அதனால் காலப்போக்கில் இயற்கை வரலாறு தொடர்பான பொருட்கள் அதிகமாக சேகரிக்கப்பட்டதால் அவற்றை பாதுகாக்கவும் ஆராயவும் ஒரு தனி இடம் தேவைப்பட்டுச்சு. இதன் விளைவாக உருவானது தான் இன்று நாம் பார்க்க போகிற நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். டைனோசர்களோட உலகத்துக்கு ஒரு பயணம். இந்த அருங்காட்சியகத்தினோட மிக பிரபலமான பகுதி என்றால் அது நிச்சயமாக இந்த டைனோசர் கலரி தான். இங்கே நிற்கிற இந்த மிகப்பெரிய டைனோசர் எலும்புக்கூடுகளை பார்க்கும்போது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சுமார் 200-300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் டைனோசர்கள் தோன்றினதா சொல்லப்படுது. பல கோடி ஆண்டுகள் அவர்கள் பூமியில் முக்கிய உயிரினங்களாக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. சில டைனோசர்கள் சிறிய பறவைகளைப் போல இருந்ததாகவும், சில டைனோசர்கள் பல மீட்டர் உயரம், பல டன் எடை கொண்ட மிகப்பெரிய ஒரு உயிரினமாக இந்த பூமியில் வாழ்ந்ததாகவும் கூறப்படுது. ட்ரைடைனோசர் ரெக்ஸ் என்ற வேட்டைக்காரன் பயங்கரமான ஒரு டைனோசர்களில் ஒன்றாக காணப்படுது. டைனோசர்கள்லேயே மிகவும் பிரபலமான ட்ரைடைனோசர் ரெக்ஸ், அதாவது இந்த பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இறைச்சி உண்ணும் டைனோசர்கள் ஒன்றா இந்த டீடெக்ஸ் டைனோசரை குறிப்பிடுறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தலை, கூர்மையான பற்கள், சக்தி வாய்ந்த கால்கள், அதை ஒரு பயங்கரமான வேட்டைக்காரனாகவே சித்தரிக்குது. ஒரு டீடெக்ஸ் தனது இரையை வேட்டையாடும் போது அதனோட சக்தி எப்படி இருக்கும் அப்படின்றத இங்குள்ள எலும்புக்கூடுகள் நமக்கு உணர்த்துறதாகவே காணப்படுது. அந்த டைனோசரை எல்லாருமே டீடெக்ஸ் டைனோசர் அப்படின்ற அழைக்கிறதும் உண்டு. அடுத்ததா டிப்ளோடாக்ஸ் என்ற நீண்ட கழுத்து கொண்ட ராட்சதம். இதை பார்க்கக்கூடிய மற்றொரு ஆச்சரியமான உயிரினம் அப்படின்ற வகைக்குள்ள இதை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த உயிரினம் தாவர உண்ணி டைனோசராக பார்க்கப்படுது. இந்த டைனோசர்கள் மிகப்பெரிய உடல் மற்றும் நீண்ட வாழை கொண்டதாக காணப்பட்டிருக்கு. அவை மரங்களில் இருக்கிற இலைகளை தான் உணவாக உட்கொள்ளுது. மனிதர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவில் மிகப்பெரிய உயிரினங்களா இந்த உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. டைனோசர்கள் எப்படி அழிந்தன அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் இருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த டைனோசர்கள் எப்படி இந்த பூமியில இருந்து மறைஞ்சன? சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கினதாக விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க. அந்த தாக்குதலால் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் காரணமாக தான் இந்த பாரிய வகை ஒரு உயிரினங்கள் அழிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதில் பெரும்பாலான உயிரினங்களில் டைனோசரும் அடங்குது. டைனோசர்களில் ஒரு பகுதி பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இன்னைக்கு நாங்கள் பார்க்குற பறவைகளாக மாறியதா விஞ்ஞானிகள் கூறுறாங்க. டைனோசர் மட்டுமல்ல, விலங்குகளோட உலகமும் இங்கு காணப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் என்பது டைனோசர்களுக்காக மட்டும் பிரபலமானதல்ல. இங்கே இருக்கிற பல பகுதிகளில் வாழ்ந்த விலங்குகளோட வரலாறும் இங்கு பாதுகாக்கப்படுது.
பெரிய வகையான யானைகள், சிங்கங்கள், திமிங்கலங்கள், பறவைகள், அரிய வகையான பூச்சிகள், கடல் உயிரினங்கள் என்று பல்வேறு வகையான இயற்கையின் மிகப்பெரிய தொகுப்பே இந்த மியூசியத்தில் காணப்படுது. ப்ளூ வைல் கடலோட மிகப்பெரிய உயிரினம். இந்த அருங்காட்சியகத்தினோட மிகவும் பிரபல்யமான காட்சிகள்ல இந்த நீல திமிங்கலமும் காணப்படுது. ஹோப் என்று அழைக்கப்படுற இந்த மாதிரியான மிகப்பெரிய திமிங்கலம் மாதிரி கடல்ல வாழும் உயிரினங்கள்ல மிகப்பெரியது என்றதை நமக்கு உணர்த்துது. ஒரு நீல திமிங்கலம் 30 மீட்டர் வரை வளரக்கூடியது. அதனோட இதயம் கூட ஒரு சிறிய காரோட அளவுக்கு இருக்கும் அப்படின்றும் கூறப்படுது. இவ்வளவு பெரிய உயிரினம் கடல்ல எப்படி வாழ்றது என்பதை அறிஞ்சு கொள்றது மிகவும் ஆச்சரியமானதோட மாத்திரம் இல்லாம சுவாரஸ்யமானதாக கூட காணப்படுது. ஒரு காலத்துல பூமியை ஆட்சி செய்த இந்த டைனோசர்கள்ல இருந்து இன்னைக்கு வாழ்ற மிகப்பெரிய உயிரினங்களான திமிங்கலங்களை வர இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் நமக்கு இயற்கையினோட அற்புதமான கதைகளை எடுத்து காட்டுது. ஆனா நம்மளோட பயணம் இதோட முடிவடைய போறதில்ல. அடுத்த பகுதியில் நாம் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான ப்ளூ வைல் ஹோப், டைனோசர் கலரி, ஏர்த்கால், வொகானோ மற்றும் ஏர்த் குயிக் அனுபவம் மற்றும் டார்வின் சென்டர் போன்ற பல்வேறு பகுதிகளை உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனாக உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இது போன்ற உலகினோட அழகான இடங்களை தமிழ்ல தெரிஞ்சு கொள்ள இருந்தீங்கன்னு சொன்னா பயணம் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். Mm-hmm.